Next பார்த்தீங்கன்னாக்கா agricultural entrepreneur. Agricultural entrepreneur are those entrepreneur who raise farm product and market them. They use the various input like labor, fertilizer, insecticide, water, technology, etc. to raise the product and market their product either directly or through cooperative entities or through broker or through type up with large retailer. Those who raise allied product like poultry, meat, அதே மாதிரி fish, honey, skin, agricultural implement, flower, skill, fruits, brown, etc. அப்படிங்கிறாங்க. சரியா? are called agricultural entrepreneur. In short, this entrepreneur pursue their venture in agriculture and allied sector அப்படிங்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு வேளாண் தொழில் முனைவோர் வேளாண் பொருட்களை விளைவித்து சந்தையிடும் தொழிலை முனைகின்றனர். சரியா? வேளாண் தொழில் முனைவோர் என்ன பண்ணுறாங்க? வேளாண் பொருட்களை விளைவித்து சந்தையிலிருந்து என்ன பண்ணுறாங்க? அதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இவர்கள் பல்வேறு இயற்கை சார்ந்த உள்ளிட்ட பொருட்களுக்கான உரம், விதை, தண்ணீர், பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஒளிவு போன்ற இடு பொருட்களை கொண்டு உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றனர். சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க? லேபர், ஃபெர்டிலைசர், இன்செக்டிசைடு, வாட்டர், டெக்னாலஜி, சரி இதெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க பொருளை உற்பத்தி செய்கிறாங்க. அவ்வாறு உற்பத்தி செய்த தானியங்களை நேரடியாக அல்லது கூட்டுறவு அமைப்புகள் மூலம் சந்தையிடுகின்றனர். அப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொருளை என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த பொருளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் டைரெக்டாக அப்படி என்னது கோஆப்ரேட்டிவ் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இது மட்டுமின்றி வேளாண் சார்ந்த தொழில்களான மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மீன் பண்ணை, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, தேன் எடுத்தல், பூ வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நல்நீர் இறால் பண்ணை, வேளாண் கருவிகள், பிரான், சரியா? வேளாண் கருவிகள் உற்பத்தி செய்தல் போன்ற செயல்களிலும் வேளாண் தொழில் முனைவோர்கள் ஈடுபடுகின்றனர். சரியா? அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே வேளாண் சார்ந்த தொழில்களான என்னது மாட்டுப்பண்ணை. சரியா? புரிஞ்சுதா? மாட்டுப்பண்ணை, மீட்டு, அதேமாதிரி ஆட்டுப்பண்ணை, மீட்டு, ஃபிஷ்ஷு, அதேமாதிரி பல்ட்ரி, மீட்டு, ஃபிஷ்ஷு, ஹனி, தேன் எடுத்தல், பூ வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நல்நீர் இறால் பண்ணை, வேளாண் கருவிகள் உற்பத்தி செய்தல் போன்ற செயல்களிலும் வேளாண் தொழில் முனைவோர்கள் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் என்டர்பிரனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் என்டர்பிரனர் ஆர் தோஸ் ஹூ என்டர்பிரனர் இன்டு வெஞ்சர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் த end product final consumer, while wholesale entrepreneur take up the venture of distributing the product to retailer அப்படிங்கிறாங்க. சரி, they used to buy the goods in small quantities from numerous wholesaler and make it available different product of different brand under one roof to end consumer. சரியா? அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சில்லறை தொழில் முனைவோர். சரி, இவ்வகை தொழில் முனைவோர் முடிவுற்ற இறுதிப் பொருட்களை நுகர்வோர் வசம் கொண்டு சேர்க்கும் செயலில் முனைகின்றனர். சரி, ரீட்டைல் என்டர்பிரனர் யார்? சில்லறை தொழில் சில்லறை வியாபாரிகள். சரியா? அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த முடிவுற்ற பொருட்களை என்னது ஃபினிஷ்டு குட்ஸை என்ன பண்ணுறாங்கனாக்கா கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு யார்கிட்டருந்து வரும்? மேனுஃபேக்சர்ட்டேருந்து யார்கிட்ட வரும்? அந்த ஏஜென்சி இல்லாட்டி ஹோல்சேலர்ட்டேருந்து யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமருக்கு சேரும். கஸ்டமர்கிட்ட ஹோல்சேலர்லேருந்து ரீட்டெயிலுக்கு வரும், ரீட்டெயிலர்ட்டேருந்து யாருக்கு வரும்? கஸ்டமருக்கு சேரும். இந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்கனாக்கா செஞ்சு முடிக்கிறாங்கங்கிறாங்க. இவர்கள் சிறு அளவில் பொருட்களை பல்வேறு மொத்த வணிகர்களிடமிருந்து பெற்று பலதரப்பட்ட பொருட்களை இருப்பு வைத்து ஒரு கூரையின் கீழ் இறுதி நுகர்வுக்கு பொருளை தருவிக்கும் தொழில் நடத்துவார்கள். சரியா? இவர்கள் சிறு அளவில் பொருட்களை வாங்கி யார்கிட்டேருந்து வாங்குவாங்க? மொத்த வணிகர்கிட்டேருந்து வாங்கி பலதரப்பட்ட பொருட்கள், சரியா,
மல்டிபிளாக இருக்கும். பொருள் வந்து எப்படி எல்லா விதமான பொருளாகவும் அங்கே வந்து கிடைக்கும். பொருட்களை இருப்பு வைத்து ஒரு கூரையின் கீழ் இறுதி நுகர்வோருக்கு பொருளை தருவிக்கும் தொழிலை நடத்துவார்கள். சரியா? கன்சியூமருக்கு வந்து ஒன் ரூஃப் டு எண்ட் கன்சியூமர். சரியா? அது உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை கடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா விதமான பொருளும் அங்கே வந்து கிடைக்கும். அதேமாதிரி சர்வீஸ் என்டர்பிரனர். சரியா? சர்வீஸ் என்டர்பிரனரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் என்டர்பிரனர் என்டர் இன்டு த வெஞ்சர் ஆஃப் சப்ளையிங் சர்வீஸ் ப்ராடக்ட் டு எண்ட் கன்சியூமர். ஹோட்டலைசர், ஏர்லைன்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்டு ஃபினான்சியல் சர்வீஸு ப்ரொவைடர், ரிப்பேர் சர்வீஸு ஆர்கனைசேஷன், பஸ் ஆப்ரேட்டர், ட்ரெயின் சர்வீஸ் அட்வைசர் ஆர்கனைசேஷன், அட்வர்டைசிங் ஃபர்ம், மேன்பவர் சப்ளையர் எக்ஸெட்ரா கம் அண்டர் சர்வீஸ் என்டர்பிரனர் கேட்டகரி அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வகை தொழில் முனைவோர் சர்வீஸ் என்டர்பிரனர் சேவை தொழிலுக்கான வங்கியியல், காப்பீடு, நிதிசார் பொருட்கள், பழுது நீக்கம், ஆலோசனை, போக்குவரத்து, சேவை, விளம்பரம், மனிதவள அளிப்பு போன்ற பிரிவுகளில் தொழிலினை துவக்கி நடத்துபவர் சேவை தொழில் முனைவர் எனப்படுகிறார்கள். சரியா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சர்வீஸ் என்டர்பிரனரில் இதில் வந்துட்டு என்னது சர்வீஸில் பேங்கிங்கு, அதேமாதிரி என்னது இன்சூரன்ஸு, அதேமாதிரி என்னது ஃபினான்சியல் சர்வீஸு, இது மாதிரி ஃபினான்சியல் சர்வீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அதுமாரி விளம்பரம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செய்வாங்க. விளம்பரம், மனித வளம் அளிப்பு போன்ற பிரிவுகளில் தொழிலினை துவக்கி நடத்துபவர் சேவை தொழில் முனைவோர் எனப்படுகிறார். சரிப்பா? இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. என்னென்ன தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் இன்சூரன்ஸு, என்னது ஹோட்டலைஸு, அதை பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங்கு, ஃபினான்சியல் இதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து பஸ் ஆப்ரேட்டர், ட்ரெயின் சர்வீஸு, அட்வைசரி ஆர்கனைசேஷன், அட்வர்டைசிங் ஃபர்மு, மேன்பவர் சப்ளையர் இவங்கள என்னென்னு சொன்னால் சர்வீஸ் கேட்டகரியில் வந்து வராங்க அப்படின்னு வந்து சொல்ல. இதில் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. சரி, பேங்க் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஸ் சர்வீஸ் ஆகட்டும், ரிப்பேர் சர்வீஸ் ஆகட்டும், பஸ் ஆப்ரேட்டர், ட்ரெயின் ஆப்ரேட்டர், அட்வைசரி இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பஸ் எல்லாத்துக்கும் சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கனாக்கா படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி டெஸ்ட்டு, ஃப்ரைடே அக்கௌண்ட்ஸு, சாட்டர்டே காமர்ஸு போர்ஷன் 2 டேஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறேன், இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நல்லபடியாக படித்து நல்லா வந்து சம்ஸில் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, நல்லா எழுதுங்க. அதுமாதிரி காமர்ஸ் வந்து நல்லா தெளிவாக வந்து படித்து நல்லா எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூப்பா.